அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு 12வது கிளாஸ் சண்டேல வச்சிருக்கோம். இன்னைக்கு நேற்று வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் எரர்னால மேக்ஸ் அந்த போர்ஷன் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. அதை இன்னைக்கு கண்டினியூ பண்ணிட்டு அதோட டவுட்டை வந்து நம்ம இன்னைக்கு கேட்டுக்கலாம். நம்ம டைரெக்டாக கிளாஸுக்கு போயிடலாம். அவங்க நேற்று எடுத்த மேடம் பூர்ணிமா அவங்க திரும்ப இப்போ கண்டினியூ பண்ணுறாங்க. கேக்குதா சார்? பேஸ் இன்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட். ஓகேங்களா? இது பேஸ், இது ஹைட். ஸோ ஹைட் இந்த ரெண்டுத்துல எது வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? பெரிமீட்டர்ன்றது எல்லா சைடையும் ஆட் பண்ணா அது கிடைச்சிரும். பெரிமீட்டர் அதாவது சுற்றளவுன்றது நேற்று சொன்ன மாதிரி தான், எல்லா சைடையும் ஆட் பண்ணா அது கிடைச்சிரும். பேரலோகிராம் வந்து ஆப்போசிட் சைடு ரெக்டாங்கிள் மாதிரி ஆப்போசிட் சைடு வந்து ஈக்குவலா இருக்கும். அதனால அது கொஷினுக்கு வந்துடும். கொஷின் அது ரெண்டு ஃபார்ம்ல. ஸோ இது எல்லா பக்கத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா பெரிமீட்டர் கிடைச்சிடும், சுற்றளவு கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பேஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேஸ் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதோட ஹைட் வந்து உங்களுக்கு 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதோடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க, ஏரியா கேட்டிருக்காங்க. இப்போ ஏரியா நம்முடைய என்னது, பேஸ் இன்டூ ஹைட் தான். இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.
அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின். செகண்டும் அதே தான் கேட்டிருக்காங்க. ஒன் சைடு ஆஃப் parallelogram ஒரு இணைகரத்தின் ஒரு பக்கம் 24 சென்டிமீட்டர் மற்றும் அதே பக்கத்திற்கு சேர்ந்த செங்குத்து வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே தான் பேஸ் வந்து என்னன்னா 24 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏரியா கேட்கும் போது இது ரெண்டுத்தையும் 6யும் 24யும் மல்டிப்ளை பண்ணி போட்டுடணும். 144. அடுத்தது தேர்ட் கொஸ்டின். தேர்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட் கொடுத்துட்டாங்க, ஏரியா ஹைட் கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஏரியாவும் பேஸும் கொடுத்துட்டாங்க. ஹைட் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க, ஃபைண்ட் த ஹைட். ஏரியா வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 300 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க அண்ட் பேஸ் வந்து 15 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ ஏரியாவோட ஃபார்முலா வந்து பேஸ் இன்டூ ஹைட் தட் இஸ் ஈக்குவல் டு 300 கொடுத்துட்டாங்க. அப்ப ஹைட் நம்மளுக்கு தெரியாது, பேஸோடைய வேல்யூ வந்து 15. இப்போ ஹைட் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஹைட்டை மட்டும் இங்க வச்சுக்கிட்டு மல்டிபிளிகேஷன்ல இருக்க 15 இந்த சைடு கொண்டு வாங்க, அது டிவிஷனுக்கு வரும். ஓகேங்களா? அப்ப 15 டேபிள்ல இது 2 டைம் வரும் 20. அப்ப ஹைட்டோட வேல்யூ வந்து 20 சென்டிமீட்டர். அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின். அதோடைய பெரிமீட்டர் வந்து 44 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க அண்ட் இட் சைட்ஸ் ஆர் 3x + 2 5x + 4ன்னு கொடுத்துருக்காங்க. சைடு வந்து எப்பவுமே ஆப்போசிட் சைட்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம்னா ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப ஒரு சைடு வந்து 3x + 2, ஓகேங்களா? இன்னொரு சைடு வந்து 5x + 4. அப்ப இதேதான் இதுவும் இதேதான் இதுவும், ஓகேங்களா? ரெக்டாங்கிள்கான பெரிமீட்டர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் ரெக்டாங்கிளும் ஆப்போசிட் சைடு ஈக்குவல்ன்றதுனால ரெக்டாங்கிளுடைய பெரிமீட்டரும் இதுவும் ஒண்ணுதான். ஆட் பண்ணிக்கலாம் எல்லா சைடையும். இப்ப ரெக்டாங்கிளுடைய பெரிமீட்டர் வந்து நம்மளுக்கு 2l + b அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு 44ன்னு யூஸ் பண்ணுவோம். இப்ப இதுல வந்து நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப 2ஓட வேல்யூ 2 வந்து மல்டிபிளிகேஷன்ல இருக்க 2 இங்க கொண்டு வந்துடலாம், டிவைட் ஆயிடும். எல்லோட வேல்யூ வந்து 3x + 2. எல்லோடைய வேல்யூ லென்த் வந்து 3x + 2, பிரெத் வந்து 5x + 4. 5x + 4. இந்த 2வை இந்த சைடு கொண்டு வரும்போது டிவைட் ஆயிடும். 44ல 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 22 கிடைக்கும். இப்ப எக்ஸ் எக்ஸ் ஆட் பண்ணுங்க, இந்த நம்பர் ஆட் பண்ணுங்க. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 8x, இந்த ரெண்டும் ஆட் பண்ணும்போது 6 இஸ் ஈக்குவல் டு 22. பிளஸ் 6 அங்க போச்சுன்னா -6. இப்ப 8x இஸ் ஈக்குவல் டு 22 - 6. அப்ப 8x இஸ் ஈக்குவல் டு 16 கிடைக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ 2. Fifth question. Fifth question. The base of the parallelogram is twice its height கொடுத்திருக்காங்க. அதாவது இது வந்து ஹைட்னா பேஸ் வந்து ட்வைஸ் த ஹைட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
base of the parallelogram is twice its height அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது அந்த ஏரியாவுடைய வேல்யூ வந்து 72 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டு ஹைட்டோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? ஏரியாவோட ஃபார்முலா நம்மளுக்கு என்னன்னு தெரியும்னா பேஸ் இன்டு ஹைட்னு தெரியும். பேஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 2h. சரிங்களா? அப்ப பேஸோட வேல்யூ 2h இன்டு h இஸ் ஈக்குவல் டு 72. இந்த மல்டிப்ளிகேஷன் இப்ப இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை ஆட் பண்ணனா எனக்கு வந்து இது 3h கிடைக்கும். ஆனா இது மல்டிப்ளைன்றதுனால 2 இன்டு 1 வந்து 2, h இன்டு h வந்து h ஸ்கொயர். ஓகேங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு 72. இந்த 2 இந்த சைடு வரும்போது டிவைட் ஆகும். அப்ப h ஸ்கொயர் உடைய வேல்யூ வந்து உங்களுக்கு 36. அப்ப h ஓட வேல்யூ நேத்தே சொன்னேன், h வந்து ஸ்கொயர் வந்து அந்த சைடு போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆகும். இப்ப 36 எதோடையதுன்னா 6 உடையது. ஸோ h உடைய வேல்யூ 6 சென்டிமீட்டர். ஆனா அவங்க h தான் கேட்டிருக்காங்களா? ஓகே, h ஓட வேல்யூ 6 சென்டிமீட்டர். சைட்ஸ பத்தி பார்த்தோம். பேரலலோகிராமுக்கு வந்து ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் பேரலலோகிராம் இல்லையா? பேரலலோகிராம் உடைய ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்போசிட் ஆங்கிள் வந்து ஈக்குவலா இருக்கும். இப்ப இது 70 டிகிரினா இதுவும் 70 டிகிரியா இருக்கும். ஆப்போசிட் ஆங்கிள் வந்து ஈக்குவலா இருக்கும் பேரலலோகிராம்ல. அதுக்கப்புறம் அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள். அட்ஜஸ்டன்ட்னா என்னன்னா பக்கத்துல பக்கத்துல இருக்கிற ஆங்கிள். பக்கத்துல பக்கத்துல இருக்கிற ஆங்கிளை ஆட் பண்ணா 180 டிகிரி. ஓகேவா? சோ இதுல இதோடைய ரூல்ஸ் என்னன்னா ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சியும் ஈக்குவல், ஆங்கிள் பியும் ஆங்கிள் டியும் ஈக்குவல். பேரலலோகிராம்ல ஆப்போசிட் ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள் பக்கத்துல பக்கத்துல இருக்கிற ஆங்கிள் ஆட் பண்ணா 180 டிகிரி. இப்ப ஆங்கிள் ஏவியும் ஆங்கிள் பியும் ஆட் பண்ணீங்க, ஆங்கிள் ஏவியும் ஆங்கிள் பியும் ஆட் பண்ணா 180 கிடைக்கும். அதே மாதிரி பியும் சியும் ஆட் பண்ணா 180 கிடைக்கும். சியும் டியும் ஆட் பண்ணா 180 கிடைக்கும். டியும் ஏவும் ஆட் பண்ணா 180 டிகிரி கிடைக்கும். பக்கத்துல பக்கத்துல இருக்கிற ஆங்கிள் ஆட் பண்ணா 180 டிகிரி கிடைக்கும். இதுதான் parallelogram உடைய இது. சோ இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் ஆஃப் த அட்ஜசன்ட் ஆங்கிள் ஆஃப் அ parallelogram ஆர் அப்படின்னு கொடுத்துட்டு ரெண்டு இது கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஸ்மாலர் ஒன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப அட்ஜசன்ட் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. இது வந்து 3x மைனஸ் 4 அட்ஜசன்ட் கொடுத்ததுனால பக்கத்துல இருக்க ஆங்கிள். இது வந்து 3x பிளஸ் 10 கொடுத்துருக்காங்க. பக்கத்துல பக்கத்துல இருக்கிற ஆங்கிள் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்னு சொன்னோம்? 180 டிகிரி கிடைக்கும்னு சொன்னோம். அப்ப 3x பிளஸ் மைனஸ் 4 பிளஸ் 3x பிளஸ் 10 ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த பக்கத்துல பக்கத்துல இருக்க ஆங்கிள் ஆட் பண்ணா 180. அப்ப 3x பிளஸ் 3x என்ன கிடைக்கும்னா 6x கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா, ஏன்னா வேற வேற சிம்பிள் இருந்ததுன்னா சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் போடணும். இப்ப இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, வேற வேற சிம்பிள். பிளஸ் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 10ல 4 போச்சுன்னா 6, பெரிய நம்பருடைய சிம்பிள் பிளஸ்ன்றதுனால பிளஸ் 6 ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா? இப்ப நம்ம யூஸ்வலா வந்து ஓகே, இந்த பிளஸ் 6 வந்து அந்த சைடு போச்சுன்னா என்னவாகும்? -6 போகும். அப்ப 6x இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 6. 180ல 6 போச்சுன்னா 174. இந்த 6 இந்த சைடு வந்துச்சுன்னா என்னவாகும்? டிவைட் ஆகும். ஓகேங்களா? 6 டேபிள்ல 17 வந்து வராது, அதுக்கு கம்மியா வந்து 12 கிடைக்கும். 6 2s are 12. 12 போச்சுன்னா 17ல 12 போச்சுன்னா பேலன்ஸ் 5, 54. 54 வந்து 9 டைம்ஸ் கிடைக்கும். இப்ப நம்ம வந்து எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க கேட்டிருக்கிறது ஸ்மால் ஆங்கிள் கேட்டிருக்காங்க.
நீங்க இங்க ரெண்டுத்துலயுமே ஆக்சுவலா அப்ளை பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்க 3x தான் இருக்கு. இங்கேயும் 3x தான் இருக்கு. இது -4ஆ இருக்கு. இது +10ஆ இருக்கு. அப்ப கண்டிப்பா இதுதான் வந்து சின்ன ஆங்கிளா இருக்கும். அப்ப அந்த இடத்துல x ஓட வேல்யூ போடுங்க. 3 இன்டூ x ஓட வேல்யூ வந்து என்னது? 29 மைனஸ் 4. அப்ப இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 3 9s ஆர் 27 7 பேலன்ஸ் 2 6 8 87 மைனஸ் 4. அப்ப ஆன்சர் வந்து 83. சின்ன ஆங்கிளுடைய வேல்யூ வந்து 83. ஸோ 7th கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் வருது ஹெரான் ஃபார்முலால. அது ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் எடுக்காதனால நான் வந்து இப்ப எடுக்கல 7th 8க்கு போறேன். 8th சம். ஸோ இது வந்து லென்த் ஆஃப் த டயகனல் ஆஃப் அ parallelogram வந்து 10√3. 10√3 ஒரு டயகனல் குடுத்துட்டாங்க. இன்னொரு டயகனல் வந்து 10√2ன்னு குடுத்துட்டாங்க. சரிங்களா? டயகனல்ஸ் வந்து 2ம் பைசெக்ட் ஈச் அதர். அதாவது என்னன்னா, இந்த இந்த டயகனலும், இந்த டயகனலும் வந்து 2 ஈக்குவல் பார்ட்டா பிரியும். ஓகேவா? இதுவும் ஈக்குவல். இதுவும் ஈக்குவல். இப்போ இந்த டயகனல்ல வந்து எனக்கு பெரிமீட்டர் கேட்குறாங்க நம்மளுக்கு கொஸ்டின். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த சைடு தெரிஞ்சா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா, போட முடியும். கரெக்ட்டுங்களா? ஸோ இது வந்து 90 டிகிரில எப்பவுமே பிரியும். இங்க 10√3 அப்படின்னு குடுத்துருக்காங்கன்னா, அது 2ஆல நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து என்னவாயிடும்னா 5√3ஆ மாறிடும். ஓகேங்களா? அதே மாதிரி இத 2ஆல டிவைட் பண்ணோம்னா 5√2ஆ மாறும். இது எதுக்காகன்னா, ஒரு சைட கண்டுபிடிச்சா தான் என்னால பெரிமீட்டர் கண்டுபிடிக்க முடியும். அவங்க ஒரு சைடு மட்டும் தான் குடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம இந்த டயகனல வச்சு தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்ப இத நான் 10√3ன்னு வச்சேன்னா, இது ஒரு 5√3, இது ஒரு 5√3. அப்ப இந்த வேல்யூ வந்து ஒரு 5√3. அதே மாதிரி இந்த டயகனலுடைய வேல்யூ 10√2ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப 2 ஈக்குவல் பார்ட்டா பிரியம்போது, இது ஒரு 5√2, இது ஒரு 5√2. அப்ப இந்த வேல்யூ வந்து 5√2. இப்ப இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கும். ஏன்னா எப்பவுமே டயகனல்ஸ் பைசெக்ட் அட் 90 டிகிரில தான் வந்து அது பிரியும். அப்ப இந்த ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் பார்த்தீங்கன்னா, அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கும். ஒரு பக்கம் வந்து 5√3, இன்னொரு பக்கம் வந்து 5√2. அப்ப அத வச்சு இந்த சைட நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி. ஓகேங்களா? பித்தாகரஸ் தியரம் எப்பவுமே என்னன்னா, 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் பெரிய பெரிய சைடு. ஹைப்போட்டனஸ் சைடு. அந்த சைட கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரூட்டுக்குள்ள இத ஸ்கொயர் பண்ணி போடணும். இதையும் ஸ்கொயர் பண்ணி போட்டு ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப இத நான் O, A, B, C, Dன்னு வைக்கிறேன். அப்ப எனக்கு என்ன வரணும் ஆக்சுவலா ஸ்டெப்ன்னு பார்த்தீங்கன்னா, BCய நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரூட்டுக்குள்ள OB ஸ்கொயர் பிளஸ் OC ஸ்கொயர். அதாவது இத ஸ்கொயர் பண்ணி போடணும். பிளஸ் இதையும் ஸ்கொயர் பண்ணி நான் போடணும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? OBயோட வேல்யூ வந்து எனக்கு 5√2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 5√3 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா?
ஸோ இப்ப இதை நான் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் வந்து இந்த 5க்கும் காமன், இந்த √2க்கும் காமன். இந்த ஸ்கொயர் இந்த 5க்கும் காமன், இந்த √2க்கும் காமன். எப்பவுமே ரூட்ல வருது வேல்யூனா, இப்ப √3 வருது, ஹோல் ஸ்கொயர் வருதுன்னா இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். சரிங்களா? √3 இன்டூ √3னா 3 மட்டும் தான். √5 இன்டூ √5னா 5 மட்டும் தான். அப்ப இந்த ஸ்கொயர் இதுக்கு காமனா வரும்போது எனக்கு என்னவாகும்னா 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் எவ்வளவு? 25. ஓகேங்களா? 5 ஸ்கொயர்னு வரும். √2 த ஹோல் ஸ்கொயர்னு வருங்களா? ஓகேங்களா? இப்ப எதுவுமே நடுவுல சிம்பிள் இல்லைன்னா அது மல்டிப்ளை. 5 ஸ்கொயர் வந்து 25 நம்மளுக்கு. √2 ஸ்கொயர் ரூட் போயிடும். அப்ப இதோடைய வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப வந்து 5 ஸ்கொயர் 25. இது ஒரு 2 மல்டிப்ளை பண்ணா 50. அதே மாதிரி இதுக்கு பண்ணும்போது 5 ஸ்கொயர் வந்து 25. இது √3 இன்டூ √3 வந்து 3 ஆயிடும். இப்ப 25 இன்டூ 3 வந்து நம்மளுக்கு 25 இன்டூ 3 75. இது ரூட்டுக்குள்ள 75. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 125. ஓகேங்களா? 125ன்றது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. சரிங்களா? 125ன்றது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஸோ அப்ப இத பிரிக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 5 இன்டூ 5 இன்டூ 5 3 5 மல்டிப்ளை பண்ணாதான் கிடைக்கும். இப்ப 2 5க்கு ஒரு 5 வெளில எடுத்துருங்க. 5 √5. ஓகேவா? அப்ப அதோடைய பிசி உடைய சைடு வந்து என்னது நம்மளுக்கு 5 √5. சரிங்களா? ஆப்ஷன்ல ஆக்சுவலா அது இல்ல. அதனால நம்மளுக்கு வர்றத போட்டுக்கோங்க. இது வந்து என்ன கிடைக்கும்னா 5 √5 கிடைக்கும். பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. இன்னும் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த ஆன்சர் கிடைக்காது. சரிங்களா? ஸோ இப்ப இதை நான் ரப் பண்ணிட்டு பெரிமீட்டருக்கான கால்குலேஷனை போடுறேன். இப்ப நான் சைடு மட்டும் தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். அவங்க நம்மள கேட்டிருக்கிறது வந்து சுற்றளவு கேட்டிருக்காங்க. சுற்றளவுன்னு வரும்போது நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிப்போம். ஸோ அப்ப பெரிமீட்டருடைய ஃபார்முலா நம்மளுக்கு என்னன்னா எல்லா சைடும் வந்து ஆட் பண்ணுவோம். அப்ப 2 இன்டூ எல் பிளஸ் பி நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப 2 அப்படியே போட்டுக்கோங்க. எல்லோட வேல்யூ வந்து 13, பியோட வேல்யூ வந்து சரி, அதாவது இது வந்து எல்லா சைடும் ஒண்ணு தானே. நம்ம பின்னு வைக்கல, இது பேஸ், இது ஒரு சைடு. பட் அதே இது ரெக்டாங்கிளுடைய ஃபார்முலால தான் நம்ம போடுவோம். சரிங்களா? அதனால எல் பிளஸ் பி நான் போட்டிருக்கேன். ஸோ 13 பிளஸ் 5 √5. இது வந்து ரூட்ல வருது, இது வெறும் நம்பர்ல வருதுன்றதுனால நம்மளால ஆட் பண்ண முடியாது. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 2 2 காமன்றதுனால ரெண்டுத்துலயும் மல்டிப்ளை மட்டும் பண்ணி ஃபைனல் ஆன்சர் வச்சிருங்க. ஆப்ஷன்ல இல்ல இது. ஸோ அப்ப என்ன கிடைக்கும் இது? 26 பிளஸ் 10 √5. அடுத்தது 9th கொஸ்டின். நைன்த் கொஸ்டின்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பேஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க. ஆனா நம்மள வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 15 ருபீஸ்னா அந்த இது அந்த கிரவுண்டுக்கு லெவல் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும்? காஸ்ட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப ஒரு கிரவுண்ட் வந்து பேரலோகிராம் ஷேப்ல இருக்குதான். அதோடைய பேஸ் வந்து 22 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஹைட் வந்து 14 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இது வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, டோட்டல் காஸ்ட் எவ்வளவு ஆகும்னு குடுத்துருக்காங்க. 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 15 ருபீஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 15 ருபீஸா இருந்தா, அப்ப இந்த கிரவுண்ட லெவல் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப முதல்ல இந்த கிரவுண்டுடைய ஏரியா தெரிஞ்சாதான். அதே மாதிரி பெரிமீட்டரா ஏரியாவான்றத அந்த யூனிட் வச்சு கண்டுபிடிச்சுக்கோங்க. அவங்க காஸ்ட் எல்லாம் கேட்கும்போது பெரிமீட்டருக்கும் கேட்பாங்க, ஏரியாவுக்கும் கேட்பாங்க. இன் கேஸ் வந்து இங்க வந்து மீட்டர் ஸ்கொயர் 1 மீட்டர் ஸ்கொயருக்கு அப்படின்னு வந்தா மீட்டர் ஸ்கொயர் உடைய யூனிட்டே வந்து ஏரியா தான். இல்ல 1 மீட்டருக்கு அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அப்ப அது சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம்.
இங்க மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்ததுனால அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத அதை வச்சு காஸ்டோடைய இது வச்சு கண்டுபிடிச்சுக்கோங்க. இப்ப ஏரியாவோட ஃபார்ம்ல நம்மளுக்கு வந்து பேஸ் இன்டு ஹைட். பேஸ் வந்து 22, ஹைட் வந்து 14. ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. த்ரீ 308. ஓகேங்களா? ஸோ இது நான் வந்து எப்படி போட்டிருப்பேன் அப்படி பார்த்தீங்கன்னா, சைட்ல நான் போடல இல்லைங்களா? நான் எப்படி போட்டேன்னு நேத்து 11 டேபிளுக்கு சொன்னேன்னா, ஸோ அப்ப நான் வந்து அதை வந்து 2 இன்டூ 11 மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். 2 இன்டூ 14 வந்து நம்மளால ஈஸியா மல்டிப்ளை பண்ண முடியும். 28. இப்ப 28னா 8. நான் நேத்தே சொன்னேன்னா 28 கிளாஸ் நம்பர் 8. 2வையும் 8யும் ஆட் பண்ணா 10 கிடைக்கும். அப்ப 0 போட்டு கேரி 1 மைண்ட்ல வச்சுப்போம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்பர் இங்க போடுவோம். அந்த 1யும் சேர்த்தீங்கன்னா 308. ஸோ அப்ப டோட்டலா எவ்வளவு வருதுன்னா 308 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வருது. ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 15 ருபீஸ். அப்ப இவ்வளோ மீட்டர் ஸ்கொயருக்குன்னு வரும்போது 308 இன்டூ 15. எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க. ஃபோர் 620. அடுத்தது நீங்களே போடலாம். பேசிக்கா தான் இருக்கு. பேரலோகிராமோடைய பேஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டு ஏரியா மட்டும் தான் கேட்கறாங்க. அடுத்ததுக்கு போலாம். ட்ரையாங்கிள் போயிடலாமா? ட்ரையாங்கிள் முடிச்சா ஒரு ட்ரேடுக்கு முடிக்கணும்னு நினைக்கிறேன். ட்ரையாங்கிள் ஸோ ட்ரையாங்கிள்ல இந்த ஃபார்முலாஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸ்கேலன் ட்ரையாங்கிள் அப்படின்னா 3 பக்கமும் வேற வேற வேல்யூ இருந்தா ஸ்கேலன் சமனில்லா ட்ரையாங்கிள். ஓகேவா? 3 பக்கமும் வேற வேற வேல்யூ இருந்துச்சுன்னா அது ஸ்கேலன் ட்ரையாங்கிள். அதுக்கு இது கண்டுபிடிக்கணும்னா ஆஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட் தான். சரிங்களா? இதுல மெயினா வந்து ஹைட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா அதோடைய பேஸுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற வேர்டெக்ஸ்ல இருந்து முனையில இருந்து தான் ஹைட் வரும். இப்ப இத பேஸா நான் எடுத்தேன்னா இதுதான் ஹைட். ஓகேங்களா? இது ஹைட். இன்கேஸ் இதே ட்ரையாங்கிள்ல இத நான் பேஸா எடுத்தேன்னா எனக்கு அதோடைய அந்த பேஸுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற வேர்டெக்ஸ்ல இருந்து தான் ஹைட் வரணும். சரிங்களா? So அதே மாதிரி இத பேஸா எடுத்தோம்னா இதுதான் வந்து என்னவா இருக்கும்? ஹைட்டா இருக்கும். ஓகேங்களா? ஏரியா ஃபார் ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா வந்து ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட் தான். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னா 2 பக்கம் வந்து சமமா இருக்கும். ஸ்கெலன் ட்ரையாங்கிள் அதாவது சமம் இல்லாததுன்னா இப்ப இது 2 இது 3 இது 4 வேற வேற வேல்யூவா இருந்துச்சு அதுன்னா ஸ்கேலன் ட்ரையாங்கிள். அடுத்தது வந்து ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னா 2 சைடு ஒரே மாதிரி இருக்கும். அந்த 2 சைடு ஒரே மாதிரி இருக்குன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் அதோடைய அந்த சைட ஒட்டி வர ஆங்கிளும் 2ம் சமமா இருக்கும். ஓகேங்களா? அப்ப இது 20 டிகிரினா இதுவும் 20 டிகிரியா தான் இருக்கும். இது வந்து ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளுடைய ப்ராப்பர்ட்டி. அடுத்தது வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இது ரெண்டுத்துக்குமே வந்து நம்மளுக்கு ஏரியாக்கான ஃபார்முலா வந்து ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட். சரிங்களா? பரப்பளவு. சுற்றளவுக்கு வந்து எல்லாமே எல்லா பக்கத்தையும் ஆட் பண்றதுதான் சுற்றளவு. சரிங்களா? அடுத்தது வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். எல்லா எல்லா பக்கமும் வந்து சமபக்க முக்கோணம். எல்லா பக்கமும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். இதுக்கு மட்டும் ஃபார்முலா இருக்கு. இதோடைய ஃபார்முலா வந்து
ஏரியாக்கான ஃபார்முலா வந்து √3/4 a ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா அதுல குடுத்துருக்கேன். இதோடைய ஹைட் சப்போஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, அதுல குடுக்கல ஃபார்முலா. அத மட்டும் எழுதிக்கோங்க. இதோட ஹைட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஈக்விலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஹைட் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, √3/2 a. இதுல ஒரு a வராது. இதுல ஒரு 2 வராது. ஓகேவா? ஹைட் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஈக்விலேட்டரல் ட்ரையாங்கிளோடைய ஹைட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா மட்டும் இது ஃபார்முலா. அதுல இருக்காது. பெரிமீட்டர்ன்றது ஆஸ் யூசுவல் தான். அதே மாதிரி ஹெரான்ஸ்ன்ற ஒருத்தவர் என்ன பண்ணாருன்னா, ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள இன்னொரு விதமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சோ அது வந்து என்னன்னா 3 பக்கமும் வேற வேற வந்தது அப்படின்னா, இப்ப இது ஏ, இது பி, இது சி அப்படின்னு வந்துச்சுன்னா, எஸ் எஸ்ன்றது வந்து செமி பெரிமீட்டர். பெரிமீட்டர்ல பாதி. பரப்பளவுல பாதி. ஓகேவா? பரப்பளவு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? எல்லா சாரி சுற்றளவுல பாதி. ஆ பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிப்போம்னா, எல்லா சைட்லயும் வந்து ஆட் பண்ணுவோம். கரெக்ட்டா? அப்ப அதுல பாதின்னும்போது a பிளஸ் b பிளஸ் c/2. சுற்றளவுல பாதி தான் செமி பெரிமீட்டர். ஓகேங்களா? சோ அதுக்கான ஹெரான்ஸ்ன்றவர் எடுத்திருக்க ஃபார்முலா வந்து s இன்டு s மைனஸ் a, s மைனஸ் b, s மைனஸ் c. இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. ஏரியா ஃபார் ட்ரையாங்கிள்க்கு ஹெரான்ஸ்ன்றவர் சொல்லியிருக்க ஃபார்முலா வந்து இதுதான். 3ம் வேற வேற வேல்யூ இருக்கும். ஈக்வலேட்டரல் ட்ரையாங்கிளா இருந்தாலும் அதுல போடலாம். ஒரே வேல்யூவா இருந்தாலும். அவங்க ஹெரான்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த இது. போன இதுல ஒரு 7th சம் நான் போடல. பேரலோகிராம். சரிங்களா? அப்ப அது வந்து இந்த ஃபார்முலாவ யூஸ் பண்ணி வர சொன்னதுனால நான் போடல. அந்த சம் எப்படி போடணும் அப்படின்னா, இப்ப ஒரு பேரலோகிராம் இருக்குன்னா, கண்டிப்பா அதோட டயகனல் இருக்கும். இது ஒரு ட்ரையாங்கிளா எடுத்துக்கணும். இது ஒரு ட்ரையாங்கிளா எடுத்துக்கணும். ஆக்சுவலா 2 ட்ரையாங்கிளுக்கும் ஒரே வேல்யூ தான் வரும். ஏன் அப்படின்னா, ஆப்போசிட் சைடு ஈக்குவல்ல. அப்ப இந்த சைடும் ஈக்குவலு. இந்த சைடும் ஈக்குவலு. இதுவும் ஒரே வேல்யூ தான். அப்ப ஒரு வாட்டி இந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சுட்டு, அத 2ஆல பெருக்கிட்டீங்கன்னா, அந்த பேரலலோகிராம்க்கான இது கிடைச்சுரும். அதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. யூசிங் ஹெரான்ஸ் ஃபார்முலா அப்படின்னு. அப்ப இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லன்னா நம்மளுக்கு இருக்கிறதுல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நம்ம ஸ்கேலன் ட்ரையாங்கிள்க்கு வந்து ஹாஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட்ன்னு சொன்னோம். கரெக்ட்டா? ஆனா இன்கேஸ் ஹைட் குடுக்கல அப்படின்னா இதுதான் யூஸ் பண்ணி ஆகணும். வெறும் 3 சைடு மட்டும் குடுத்துட்டு, ஹைட் குடுக்கல அப்படின்னா ஹைட் இதுக்கு தேவையில்லை இல்லையா? அப்ப இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகணும். இந்த ஸ்கெலன் ட்ரையாங்கிள்க்கு ஹாஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட். ஹெரான் ஃபார்முலான்னு மென்ஷன் பண்ணல அப்படின்னாலும், ஹாஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட்ன்றது நமக்கு தெரியும். அது ஹைட் தெரிஞ்சா தானே நம்மளால போட முடியும். ஹைட் தெரியலன்னா போட முடியாது. சோ அப்ப இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் போடுங்க. பேஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் குடுத்துட்டாங்க. ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர் குடுத்துட்டாங்க. பேஸ் வந்து 10 சென்டிமீட்டர் குடுத்துட்டாங்க. பேஸ் 10 ஹைட் 8ன்னு குடுத்துட்டாங்க. அப்ப என்ன நம்மளுக்கு ஃபார்முலா ஹாஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட். அப்ப ஹாஃப் இன்டு 8 இன்டு 10. ஓகேவா? சோ எப்பவுமே 10ல மல்டிப்ளை வந்தாலும், 10ல டிவைட் வந்தாலும் அத கேன்சல் பண்ணாதீங்க. அது ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? அப்ப இத நம்ம கேன்சல் பண்ணிட்டா 4 கிடைச்சிரும். அப்ப 14 போட்டுக்கலாம். சரியா? அடுத்தது செகண்ட். அதுவும் ஏரியா தான் கேக்குறாங்க. பேஸ் 12 குடுத்துட்டாங்க. பேஸ் வந்து 12 குடுத்துட்டாங்க. ஹைட் வந்து 5 குடுத்துட்டாங்க. அப்ப ஹோல் நம்பர் ஈவன் நம்பரா இருக்கிறத கேன்சல் பண்ணா ஈஸியா இருக்கும். 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது இன்னர் ரைட் ட்ரையாங்கிள். ரைட் ட்ரையாங்கிள்னா என்ன? ஒரு பக்கம் ஒரு ஒரு டிகிரி வந்து 90 டிகிரியா இருக்கும். கரெக்ட்டா? சோ ரைட் ட்ரையாங்கிள்னா ஒரு டிகிரி வந்து 90 டிகிரியா இருக்கும். சரியா? சோ இதோடைய ஒரு பக்கம் 6, இன்னொரு பக்கம் 8, இன்னொரு பக்கம் 10ன்னு குடுத்துட்டாங்க. அது ரொம்ப ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. சுற்றளவு தான் கேட்டிருக்காங்க. அப்ப அத எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம்? கூட்டிட்டா ஆன்சர் வந்துரும். அடுத்தது கொஸ்டின் டிஃபரெண்ட்டா இருக்கு. பட் ஆப்ஷன் அதுல தப்பா இருக்கு.
அந்த மாதிரி சம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. 4th ஒன் வந்து ஆப்ஷன்ஸ் தப்பா இருக்கு ஆன்சர்ஸ்ல. ஸோ பேஸ் இஸ் ட்வைஸ் ஹைட். போன இதுல போட்ட மாதிரி தான். பேஸ் வந்து ட்வைஸ் இட் ஹைட்னு கொடுத்துட்டாங்க. சரியா? அடுத்தது வந்து என்ன கொடுத்துட்டாங்க? ஏரியா கொடுத்துட்டாங்க. ஏரியாவோட வேல்யூ வந்து 72 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா பேஸை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ ஏரியாக்கான ஃபார்முலா என்னன்னா ஆஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். பேஸ் வந்து எனக்கு என்னது 2h. ஹைட் வந்து என்னது ஹெச்ஏ தான். தெரியாது இல்லையா? அதனால ஹைட் ஹெச்ஏ தான். அப்ப என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 72 கிடைக்குங்களா? சரி. இப்ப இதுல வந்து எது கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 2வும் 2வும் போயிடுமா? அப்ப இங்க இது பண்ணீங்கன்னா h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 72. சரியா? சோ அப்ப எனக்கு வந்து 72ன்றது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரே கிடையாது. அப்ப நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்து, அதாவது இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்து போடுவீங்க இல்லையா? 72 இப்போ 2 டேபிள்ல பண்ணும்போது 36 அந்த மாதிரி பண்ணணும். இது நம்ம இது வந்து ஸ்டெப் மார்க்கோ இதுவோ கிடையாது. அதனால நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இத வந்து 2ஆ பிரிக்கலாமா? ஒரு 36 இன்டூ 2ன்னு பிரிக்கலாம். 36 வந்து நம்மளுக்கு பிரைம் நம்பர்னு தெரியும். இந்த நம்பரும் தெரியும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். சோ அப்ப h ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 36 இன்டூ 2ன்னு பிரிச்சுக்கோங்க. இப்ப இந்த ஸ்கொயர் ரூட் அங்க ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆயிடும். அப்ப 36க்கு நான் ரூட்டை வெளில எடுத்தேன்னா 6. அப்ப இதோடைய வேல்யூ வந்து 6√2. ஹெச்சோட வேல்யூ. அவங்க கேட்டிருக்கிறது ஆனா என்ன கேட்டிருக்காங்க? பேஸ் கேட்டிருக்காங்க. பேஸ் கேட்டிருக்காங்க. சரியா? பேஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் ஆஃப் ஹெச்ன்னு கொடுத்ததுனால இப்ப பி இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ இது கிடைக்கும். இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 12√2ன்றது தான் பேஸ். பேஸ் வந்து 12√2. அதுல √2 மட்டும் மிஸ் ஆயிருக்கு. அதுல √2 எல்லாத்துலயும் வரணும். அடுத்து 5th கொஸ்டின். ஸோ இதுல வந்து ஏரியா கொடுத்துட்டாங்க, பேஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட் கேட்டிருக்காங்க. ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஏரியா வந்து 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. பேஸ் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஹைட் கேக்குறாங்க. அப்ப ஏரியாக்கு நேரா அதோட ஃபார்முலா போடலாமா? இது ட்ரையாங்கல். இப்போ ஆஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். பேஸோட வேல்யூ நம்மளுக்கு 10ன்னு கொடுத்துட்டாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 50. சரியா? ஸோ அப்ப இந்த ஹெச்ச மட்டும் இங்க வச்சுக்கலாம். டினாமினேட்டர்ல இருக்கும் 2 அங்க போகும்போது மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளைல இருக்க 10 இங்க வரும்போது 10 ஆயிடும். இந்த 0 போயிடும். அப்ப ஹெச்சோட வேல்யூ 10 சென்டிமீட்டர். ஓகேவா? இங்கேயே இதை கேன்சல் பண்ணியும் எடுத்துட்டு போலாம். எப்படி வேணாலும் போடலாம். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் சம் 6th சம் வந்து சைடு வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுடைய ஏரியா கேக்குறாங்க. அவங்களே √3 உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. √3 இஸ் ஈக்குவல் டு 1.732. √3 உடைய வேல்யூ 1.732. ஓகேவா? √2 ஓட வேல்யூவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. √2 உடைய வேல்யூ வந்து 1.414. சரிங்களா? ஸோ √3 ஓட வேல்யூ. இப்ப ஏரியாக்கான ஃபார்முலா இது என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இப்ப ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் தான் நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? √3/4 ஏ ஸ்கொயர். அப்ப ஏன்றது சைடு இங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப 10 இன்டூ 10. 10 ஸ்கொயர்னா 10 இன்டூ 10ன்னு அர்த்தம்.
இல்லைங்களா? அப்ப இது 2 டேபிள்ல 2 டைம், இது 5 டைம். 2 டேபிள் அகைன் இது 5 டைம். இப்ப ஏரியாவோட வேல்யூ வந்து 5 5s ஆர் 25√3. ஆனா அவங்க √3 உடைய வேல்யூ குடுத்ததுனால நம்ம என்ன பண்ணணும்? இதுல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 25 into 1.732. ஓகேங்களா? இத ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். நேத்தே நான் உங்களுக்கு 25ல மல்டிப்ளை பண்றதுக்கு சொன்னேனா? என்ன சொன்னேன்னா 100ல மல்டிப்ளை பண்ணி 4ஆல டிவைட் பண்ணணும்னு சொன்னேனா? எப்பவுமே மல்டிப்ளிகேஷன் பாயிண்ட்ல இருக்கிறது இங்க இருக்கு பாயிண்ட். 100க்கு எத்தனை 0? 2 0. இப்ப பாயிண்ட் இருக்கிற இடத்துல இருந்து 2 டிஜிட் வந்து அந்த சைடு தள்ளி போகும். மல்டிப்ளை இல்லைன்னா ஈக்குவல் டு வந்து ரைட் சைடுல போகும். டிவைட்னா பாயிண்ட் வந்து இந்த சைடு வரும். லெஃப்ட் சைடு வரும். அப்ப 100ஆல பண்ணும்போது இந்த சைடு வந்துரும். அப்ப அதோடைய ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 173 by 0.2 கிடைக்கும். by 4 பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? இது 16 வந்து 4 சார்ல கிடைக்குமா? பேலன்ஸ் 1 இருக்கும். 13னா 12 கிடைக்கும். பேலன்ஸ் 1 இருக்கும். இந்த பாயிண்ட மேல வச்சிருங்க. அடுத்தது 12. 12 இருக்கிறதுனால 3 4 3s are 12. ஓகேவா? ஸோ 25ல மல்டிப்ளை பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி தான் 100ல மல்டிப்ளை பண்ணி 4ஆல டிவைட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அங்க பாயிண்ட்ல இருக்கிறதுனால 100ல மல்டிப்ளை பண்ணும்போது இருக்கிற இடத்துல இருந்து 2 டிஜிட் தள்ளி போயிடும். அப்ப அதை வந்து 4ஆல கேன்சல் மட்டும் பண்ணீங்கன்னா டிவைட் மட்டும் பண்ணீங்கன்னா ஈஸியா ஆன்சர் கிடைச்சிரும். எங்கெங்கெல்லாம் அது வருதோ அப்பெல்லாம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் வரும். இல்ல இது கஷ்டமா இருக்கு 25லயே மல்டிப்ளை பண்ணிட்டு போயிடலன்னா அது எப்பவுமே கத்துக்க மாட்டீங்க. அடுத்தது 7th ஈஸியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 சைடு குடுத்துட்டாங்க. பெரிமீட்டர் குடுத்துட்டாங்க. அப்ப இன்னொரு சைட கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணணும்? அந்த 2 சைட ஆட் பண்ணி அந்த பெரிமீட்டர்ல சப்ட்ராக்ட் பண்ணா கிடைச்சிரும். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அதுல 2 சைடு ஒரு சைடு 7 குடுத்துட்டாங்க. இன்னொரு சைடு 24 குடுத்துட்டாங்க. இன்னொரு சைடு என்னன்னு தெரியாது. அத கண்டுபிடிக்க சொல்றாங்க. பெரிமீட்டர் வந்து உங்களுக்கு 16 குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? பெரிமீட்டர்ன்றது 3 சைடையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் பெரிமீட்டர். அப்போ 24 பிளஸ் 7 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60. இப்ப இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு இத அந்த சைடு கொண்டு போகும்போது மைனஸ் ஆகும். ஓகேங்களா? அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 31. இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு 29 கிடைக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது போட்டு பார்க்க கூடாது. அப்படியே ஆட் பண்ணி அந்த பெரிமீட்டர்ல சப்ட்ராக்ட் பண்ணி ஃபாஸ்டா போயிடணும். அடுத்தது அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க யூசிங் எரான்ஸ் ஃபார்முலா. ஏன்னா 3 சைடு தான் குடுத்துருக்காங்க. ஹைட் குடுக்கல. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஹெரான்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகணும். தேர்ட்டீன் 14 15 இந்த 3 தான். இது ஏன்னு எது வேணாலும் ஏன்னு வச்சுக்கலாம். ஏ பி சி எது வேணாலும் ஏ பி சி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ்ன்றது வந்து என்னது? ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை 2. அப்ப எல்லா சைடையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும். எல்லா சைடும் ஆட் பண்ணா என்ன கிடைக்குது? எங்க 10 12 2 கேரி 1 42 கிடைக்குது. கரெக்ட்டா? அப்ப டிவைட் பை 2 பண்ணும்போது 21. எஸ் ஓட வேல்யூ என்னது? 21. ஓகேங்களா? சோ அப்ப ரூட்டுக்குள்ள நம்மளுக்கு ஃபார்முலா வந்து ரூட்டுக்குள்ள எஸ் இன்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. எஸ்ன்றது 21. சரிங்களா? எஸ் மைனஸ் ஏ அப்ப 21ல 21ல 13. அடுத்தது 21ல 14. அடுத்தது 21ல 15 போச்சுன்னா எவ்வளோ? ரூட்டுக்குள்ள 21 இது எவ்வளவு கிடைக்கும்? 8 கிடைக்கும். இது 7 இது
சரிங்களா? ரூட்டுக்குள்ள 2 நம்பருக்கு ஒரு நம்பர் நம்ம பேரா எடுக்கணும். அப்ப இந்த 21 நான் 7 3s ஆர்ன்னு பிரிக்கலாமா? 21 வந்து 7 3s ஆர்ன்னு பிரிக்கலாம். 8 எப்படி பிரிக்கலாம்னா 2 இன்டு 2 இன்டு 2ன்னு பிரிக்கலாம். 7 பிரிக்க முடியாது 7 தான். 6 பிரிக்கும் போது 2 இன்டு 3ன்னு பிரிக்கலாம். ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூவை ரெண்டு வேல்யூக்கு ஒரு வேல்யூ வெளியில எடுக்கிறது. அப்ப இந்த 2 7 இருக்குன்னா ஒரு 7 வெளில எடுங்க. அடுத்தது 2 3 இருக்கு ஒரு 3 வெளில எடுங்க. இந்த 2 2க்கு ஒரு 2 இந்த 2க்கும் இந்த 2க்கும் சேர்த்து ஒரு 2வை வெளியில எடுங்க. இப்ப இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதுதான் வந்து ஏரியா. எவ்வளவு வருது? 21 into 4 84. 84 centimeter square. 7 3s are 21, 2 2s are 4. அப்ப 21 into 4. அடுத்தது பித்தாகரஸ் தியரம் தான் அதுல போட்டு கண்டுபிடிக்கணும். ஒரு சைடு கொடுத்துட்டாங்க, ஹைபாட்னஸ் கொடுத்துட்டாங்க. இன்னொரு சைட கண்டுபிடிக்க சொல்றாங்க. 9th sum. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்பவுமே 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் ஹைபாட்னஸ் சைடு. ஓகேவா? கட்டணமா? ஸோ இது வந்து 15 சென்டிமீட்டர். இது வந்து 9 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். எது வேணாலும் இருக்கலாம் அது. சரியா? பெரிய பக்கம் கொடுத்துட்டாங்கனாலே சப்ராக்ட் பண்ணணும். பெரிய பக்கம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்ப இது கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணி இதையும் ஸ்கொயர் பண்ணி ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா இன்னொரு சைடு கிடைச்சிடும் ஸ்கொயர் ரூட்குள்ள. இப்ப ஸ்கொயர் ரூட்குள்ள 15 ஸ்கொயர் பண்ணிட்டு -9 ஸ்கொயர் பண்ணணும். சரிங்களா? இந்த ரெண்டுத்துல எதை கண்டுபிடிக்க சொன்னாலும் ஹைபாட்னஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் தான் வரும். இதை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா தான் இந்த இடத்துல பிளஸ் வரும் ஃபார்முலால. சரிங்களா? ஸோ அப்ப 15 ஸ்கொயர் ஆல்ரெடி நம்மளுக்கே தெரியும் 225. 9 ஸ்கொயர் 81. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா 5ல 1 போச்சுன்னா 4, 12ல 8 போச்சுன்னா 4, 1, 144. சரியா? 144 எதோடைய ஸ்கொயர் ரூட்? 12. அப்ப 12. இன்னொரு பக்கம் வந்து 12. அடுத்தது ஈஸியா தான் இருக்கு. ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுடைய பெரிமீட்டர் சுற்றளவு கொடுத்துட்டாங்க. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா எல்லா பக்கமும் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப இது ஏ இது ஏ இது ஏ. எனக்கு சைடு அங்க தெரியாது. ஓகேங்களா? பெரிமீட்டர் வந்து எவ்வளவுன்னு கொடுத்தாங்கன்னா சுற்றளவு வந்து எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்கன்னா 36 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இதோட பெரிமீட்டர்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாதானே கிடைக்கும். இப்ப ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ வந்து 3a. 3a ஈக்குவல் டு 36. சரி, அப்ப ஏவோட வேல்யூ 12. இதை இங்க கொண்டு வந்துதான் பண்ணணும்னு இல்ல. 3 டேபிள்ல இப்படியும் கேன்சல் பண்ணலாம். 1 2. சரிங்களா? அப்ப ஏவோட வேல்யூ என்னது? 12ன்னு தெரிஞ்சிருச்சு. ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஏரியாவோட ஃபார்முலா வந்து √3/4 a ஸ்கொயர்ன்றது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுடைய ஏரியா. அப்ப √3யோட வேல்யூ 1.732 அவங்களே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 4 இன்டூ ஏவோட வேல்யூ 12 இன்டூ 12.
இத மல்டிப்ளை இத கேன்சல் பண்ணுங்க. இத 4 டேபிள் இது என்ன வரும்? 3 டைம்ஸ் வரும். அப்ப இத மல்டிப்ளை பண்ணி தான் போடணும். குடுத்துருக்காங்க. ஆனா ஆப்ஷன்ல √3 ஓட வேல்யூ ஆப்ஷன்ல அப்படியே இருக்கு. ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, ஏரியாவோட √3 ஓட வேல்யூ என்னன்னு குடுத்துருக்காங்க. ஆனா ஆப்ஷன்ல √3 அப்படியே தான் இருக்கு. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? √3/4 இன்டூ 12 இன்டூ 12 கேன்சல் பண்ணும்போது இது வந்து என்ன வரும்? 3 டைம்ஸ் வரும். அப்ப 36√3. √3 உடைய வேல்யூ குடுத்துருக்காங்களே தவிர, ஆப்ஷன்ல அப்ளை பண்ணல அப்படின்றதுனால அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது சர்க்கிள். ஓகே. மத்த சம்க்குல பெரிமீட்டர் சொன்னோம் இல்லையா? சுற்றளவுக்கு. இதுல வந்து சர்க்கிள்க்கு சர்க்கம்ஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம். சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு. அதே மாரி ஏரியா. ஏரியா ஃபார் சர்க்கிள் ஃபார்முலா என்ன? ஏரியாவோட ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர். சரியா? ஸோ ஆர்ன்றது ரேடியஸ். அடுத்தது சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றது இப்ப இங்கேருந்து ஆரம்பிச்சீங்கன்னா, திருப்பி இந்த வெளியில இருக்கிற பகுதி. இந்த வெளி ரவுண்டு தான் வந்து என்னன்னா சர்க்கம்ஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் உடைய ஃபார்முலா வந்து பை 2 பை ஆர். 2 பை ஆர் மட்டும் தான். சரிங்களா? இது வந்து ஒரு கொஸ்டின்ல வந்து டயாமீட்டர் குடுத்திருந்தாங்கன்னா, அப்ப ஆர் கண்டுபிடிச்சுட்டு போடணும் அப்படின்ற அவசியம் இல்ல. பை டி. ஏன்னா 2 இன்டூ ரேடியஸ் தான் வந்து டயாமீட்டர். அதனால டயாமீட்டர் குடுத்துருக்காங்க. 10 சென்டிமீட்டர் டயாமீட்டர் அப்படின்னு குடுத்திருந்தாங்கன்னா, நீங்க என்ன பண்ண வேண்டாம். ஆர கண்டுபிடிச்சு இந்த ஃபார்முலால போடணும்னு அவசியம் இல்ல. பையும் டியும் வந்து அப்படியே போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்தது செமி சர்க்கிள். செமி சர்க்கிள்னா சர்க்கிள்ல வந்து என்ன வரும்? பாதி கிடைக்கும். செமி சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் என்னதுப்பா? இதுல பாதி. சரியா? செமி சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா, பை ஆர் ஸ்கொயர் சாரி 2 பை ஆர் பை 2. அப்ப அதாவது பை ஆர்ன்னு வந்துரும். 2 பை ஆர் பை 2 போடும்போது இந்த 2 போயிடும். அதனால நம்மளுக்கு என்ன வரும்? வெறும் பை ஆர் மட்டும் வரும் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு. ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு தான் பை ஆர். ஓகேவா? இன் கேஸ் பெரிமீட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு பெரிமீட்டர்ன்றது என்னது? சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ்ன்னு வரும்போது உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் மட்டும் தான் கவர் ஆகும். இது கவர் ஆகாது. ஓகேவா? அப்ப பெரிமீட்டர் அப்படின்னு கேட்கும்போது இதையும் சேர்த்து கவர் பண்ணணும். அப்ப இது வந்து என்னது? ஒரு டயாமீட்டர். பை ஆர் பிளஸ் டயாமீட்டர் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் தான் பை ஆர்ன்ற ஃபார்முலா. இந்த இடத்தையும் சேர்த்தீங்க அப்படின்னா அந்த டயாமீட்டரையும் சேர்க்கணும். சரியா? இது வந்து சம் வரும்போது அந்த ஃபார்முலா எங்கெங்க வருதுன்றத சொல்றேன். கொஸ்டின். ஸோ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து ஃபர்ஸ்ட் சம்ல பையோட வேல்யூ வந்து 2.
ரெண்டு இதுவும் இருக்கு. என்னென்னது 22/7, இன்னொன்னு வந்து 3.14. ஓகேவா? ஜெனரல் இதுல வந்து 5 டேன்னு ஒரு டேவ வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அது என்னைக்கு தெரியுமா? 5 டேன்னு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அது வந்து என்னைக்குன்னா 14th மார்ச். சரியா? 14th மார்ச் 3rd மந்த். சரியா? 5 டே வந்து 14th மார்ச். ஸோ 5யோட வேல்யூ 3.14. அடுத்தது ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் சம்ல. தென் அதுல என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. பையோட வேல்யூ 22/7 கொடுத்துட்டாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் உடைய ஃபார்முலா என்ன நம்மளுக்கு? 2/r. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். பட் 2 அந்த சம்ல 22/7 கொடுத்ததுனால 22/7 இன்டூ r ஓட வேல்யூ 7. ஸோ அதை எடுத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா அப்ப என்ன கிடைக்கும்? 44 சென்டிமீட்டர். செகண்ட் சம் வந்து டயாமீட்டர் 14 கொடுத்துட்டாங்க. இங்க ஏரியா தான் கேக்குறாங்க. ஏரியாக்கு ரேடியஸ் கண்டிப்பா தேவை. ஓகேங்களா? அப்ப ரேடியஸ் போடும் போது உங்களுக்கு என்ன வரும்? 7 கிடைச்சிரும். கரெக்டா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? என்ன கேக்குறாங்க? ஏரியா கேக்குறாங்க. ஏரியாவோட ஃபார்முலா வந்து 5r². பையோட வேல்யூ 22/7 அவங்களே கொடுத்ததுனால 22/7 இன்டூ ஆரோட வேல்யூ 7 இன்டூ 7. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரியே தான் 2 அதோட மல்டிப்ளை பண்ணனா 14 ஆயிடும். இப்போ 14ன்னா உங்களுக்கு வந்து 4, 5, 1. ஓகேவா? இந்த 22 நான் டைரக்டா 7 கூட அப்படியேவும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு நம்பர் தானே, அது ஈஸியா தான் இருக்கும். இல்லைனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 44 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா வந்து 2πr. பையோட வேல்யூ 22/7 அவங்களே கொடுத்துட்டாங்க. r வந்து நம்மளுக்கு தெரியாது. சரியா? ஈக்குவல் டு 44. சரிங்களா? அப்போ இந்த சைடுல நியூமரேட்டர்ல இருக்கிறதெல்லாம் அந்த சைடுக்கு வரும்போது டினாமினேட்டர் மல்டிப்ளையா இருக்கிறது டிவைடுன்னு சொன்னோம் இல்லையா? இது டினாமினேட்டர்ல கீழ்ப்பகுதியில இருக்கிறது அங்க போகும்போது மேல போயிடும். மேல 2 இருக்கு இல்லையா? அது வந்து இங்க வரும்போது கீழே வந்துரும். ஓகேவா? ஸோ 22 வந்து இது 2 டைம்ஸ் போகும். அகைன் இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்ப ஆரோட வேல்யூ 7. அடுத்த சம் வந்து ஏரியா கொடுத்துட்டு டயாமீட்டர் கேக்குறாங்க. ஏரியா கொடுத்துட்டு டயாமீட்டர் கேக்குறாங்க. ஏரியாக்கான ஃபார்முலா வந்து என்னது நம்மளுக்கு? சர்க்கிள் தானே, சர்க்கிள் தான் அது. ஸோ அப்ப πr². பையோட வேல்யூ 22/7. அப்ப r². தட் இஸ் ஈக்குவல் டு 154. அந்த சைடு போகும்போது என்னவாகும் நம்மளுக்கு? r² இஸ் ஈக்குவல் டு 154 இன்டூ 7/22 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து 11 டேபிள் ஆக்சுவலா போகும். 2 டேபிள்ல இது 11 டைம், 2 டேபிள்ல இது 77 டைம்.
அகைன் 11 டேபிள்ல இது 7 டைம். ஆர் ஸ்கொயர்னா அப்ப ஆரோட வேல்யூ என்னது 7. ஏன்னா இது 2 ஆர் இருக்குன்னு அர்த்தம். 7 இன்டூ 7 இருக்கு. அப்போ ஒரு வேல்யூ மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். அதை மல்டிப்ளை பண்ணி திருப்பி ஸ்கொயர் ரூட்லாம் பண்ண தேவையில்லை. அப்ப ஆரோட வேல்யூ 7. அவங்க கேட்டிருக்கிறது டயாமீட்டர். டயாமீட்டர்ன்றது ரேடியஸ் உடைய 2 மடங்கு. என்ன கிடைக்கும் உங்களுக்கு 14 சென்டிமீட்டர். அடுத்தது ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் கேக்குறாங்க. ரேடியஸ் வந்து 14 கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் வந்து 5r ஸ்கொயர் பை 2. ஸோ இதுதான் ஃபார்முலா. அப்போ 22/7 இன்டூ ஆரோடைய வேல்யூ 14 இன்டூ 14 டிவைடட் பை 2ன்றது ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 22வையும் 14ஐயும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 803 308. சிக்ஸ்த் சம், ரேடியஸ் ஆஃப் த வீல் வந்து கொடுத்துட்டாங்க. அது வந்து 100 ரெவல்யூஷன்ஸ் 100 டைம் சுத்துதான். ஒரு டைம் சுத்துறது தான் வந்து ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகேங்களா? அது 100 டைம் சுத்துது அப்படின்னும் போது 100ஆல மல்டிப்ளை பண்ணணும் சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு. ஸோ ரேடியஸ் வந்து உங்களுக்கு ஆர் வந்து 0.7ன்னு கொடுத்துட்டாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் நம்மளுக்கு என்ன தெரியும்னா 2 இன்டூ 2πr இல்லையா? 2 இன்டூ 22/7 இன்டூ ஆரோடைய வேல்யூ 0.7. சரிங்களா? அத 100 டைம் சுத்துது அப்படின்னு கொடுத்ததுனால 100ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 7 இதை கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 0.1. அப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 44 கிடைக்கும். இதோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4.4ன்னு கிடைக்கும். இங்க இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிடுங்க. அப்ப 440 மீட்டர். அடுத்தது செவன்த் சம். செவன்த் சம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைரக்டா வந்து ஸ்கொயரோடைய அளவு கொடுக்கவே இல்லை. சர்க்கிளோடைய ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. வட்டத்தில் ஒரு சதுரம் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. வட்டத்தில் ஒரு சதுரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதோட வட்டத்தோடைய ரேடியஸ் தான் வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கொயருடைய ஏரியா கேட்குறாங்க. இப்போ ஸ்கொயருடைய ஏரியா வேணும்னா எனக்கு ஸ்கொயருடைய சைடு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்ப இது வந்து சென்டர் ஆஃப் சர்க்கிள்ல இருந்து இது ரேடியஸ்ன்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் டயாமீட்டர் சொல்லுவோம். கரெக்டா? இது வந்து ஆர், இது ஒரு ஆர். இப்ப இது ஒரு 7 சென்டிமீட்டர், இது ஒரு 7 சென்டிமீட்டர். அப்ப இதோடைய வேல்யூ என்னது 14ன்னு கிடைச்சிருமா? இப்ப சதுரம்னும் போது அது வந்து ஒரு 90 டிகிரில வரும். இப்ப இந்த சைடும் ஏ தான், இந்த சைடும் ஏ தான். அதை வச்சு நம்ம பித்தாகரஸ் தியரம் போட்டு ஒரு சைடை முதல்ல கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ப எப்படி கண்டுபிடிக்க முடியும் பித்தாகரஸ் தியரம்ல? இது வந்து 14ன்னு தெரியும், இது ஏ, இது ஏன்னு தெரியும். இந்த சைடு கொடுத்துருந்தா எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இது கொடுத்துருந்தாங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி, அதாவது ரூட்டுக்குள்ள ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் உடைய வேல்யூ தான் வந்து 14 ஸ்கொயர்.
ஓகேவா? a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 14 ஸ்கொயர்ன்றது வேல்யூ இருக்கு. இப்ப a ஸ்கொயர்ன்ற பிளஸ் a ஸ்கொயர்ன்றது நம்மளுக்கு 2a ஸ்கொயர். சரிங்களா? ஈக்குவல் டு 14 ஸ்கொயர்ன்றது 14 இன்டு 14 பண்ணீங்கன்னா 196 வரும். ஓகேவா? எப்பவுமே 12 வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? 12 12 ஆர் 144 தெரியும். 13 ஸ்கொயர் வந்து 169. 13 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு என்னன்னா 169. இதே 14 ஸ்கொயர் வந்துச்சுன்னா இந்த ரெண்டும் இடம் மாத்தி போடுங்க. 196. சரியா? சோ அப்போ 14 ஸ்கொயர் வந்ததுனால 196 போட்டாச்சு. இந்த 2 இங்க கொண்டு வந்தீங்கன்னா என்னவாகும்? a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 196/2 கிடைக்கும். நயம் கிடைக்குமா? 98. ஆன்சர் 98. நான் இதுக்கு திருப்பி சைடு கண்டுபிடிக்கல. ஏன் அப்படின்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? சைடோட ஸ்கொயர். இங்க a ஸ்கொயர் தானே இருக்கு. அதனால திருப்பி a கண்டுபிடிக்க தேவையில்ல. இப்ப a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 98. ஸோ 8th சம் வந்து அதே மாதிரி ஒரு சர்க்குலர் கார்டன் ஹேஸ் அ ரேடியஸ். ஸோ ஒரு சர்க்குலர் கார்டன் அதோடைய ரேடியஸ் வந்து 10.5ன்னு கொடுத்துட்டாங்க மீட்டர்ன்ட்டு. ஏரியா கேட்டிருக்காங்க. நார்மல் தான் இது. ஓகேவா? ஏரியாவோட ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் இல்லையா? அப்ப 22/7 இன்டூ 10.5 இன்டூ 10.5. ஓகேவா? இப்ப இதை நான் சொன்னதை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1s are 7. பேலன்ஸ் என்ன இருக்கும்? 3 கிடைக்கும். கரெக்டா? அப்ப 3 1.5. சரியா? மல்டிப்ளை பண்ணிட்டு போட்டுக்கலாம். இதை மல்டிப்ளை பண்றதுக்கும் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஈஸியா பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்றதுக்கு லேட் ஆகும் இல்லையா? இப்ப 11 இன்டூ 2 நான் இதை மைண்ட்ல பிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும் போது 3 ஆயிடுமா? 1.5 இன்டூ 2 வந்து 3 ஆயிடும். அப்ப 3 வந்து இதோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 இதோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 5 1 5 1 1 3 கிடைக்குமா? 31.5 கிடைக்கும். 11ஓட மல்டிப்ளைக்கு என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? 5 அப்படியே போட்டுக்கோங்க. 5 பிளஸ் 1 வந்து 6. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 4 இந்த 3. இப்போ ஈஸியா முடிஞ்சிடும். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்களா? அப்ப வந்து நீங்க தான் வந்து அந்தந்த சம்முக்கு ஏத்த மாதிரி யோசிச்சுக்கணும். 1.5 கிடைக்குது. இதுல இருந்து நான் 2 எடுத்தோம்னா எனக்கு ரவுண்டா 3ன்னு ஆயிடும். ஓகேங்களா? அப்ப இது 11ஓட மல்டிப்ளை பண்றது ஈஸியா இருக்கும். இதோட மல்டிப்ளை பண்ணி அது 11ஆல பண்ணி கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். அவ்வளவுதான். இந்த 9th செம்முக்கு டயாமீட்டர் வந்து 1.4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. எத்தனை ரெவல்யூஷன் எத்தனை வாட்டி சுத்துது? 440 மீட்டருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப ஒரு ரெவல்யூஷனுக்கு எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு டோட்டல் டிஸ்டன்ஸையும் அதையும் டிவைட் பண்ணணும். உங்களுக்கு இந்த ரொட்டேட்டிங் வீல்ஸ்ல ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்கு. அது என்னன்னா டிஸ்டன்ஸ் மூவ் இன் 1 minute பர் சர்க்கம்ஃபரன்ஸ் போட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் எவ்வளவு மூவ் ஆயிருக்கு அது டிவைடட் பை சர்க்கம்ஃபரன்ஸ். இப்போ இதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ்
இதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன? டயாமீட்டர் குடுத்துட்டாங்க. இப்ப சர்க்கம்ஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா நம்ம 5D அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன்னா, அப்ப 22/7 இன்டு D வந்து அப்படியே போட்டுக்கலாம். இத ரேடியஸ் கண்டுபிடிச்சு திருப்பி அதுல ஃபார்முலால அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 7 டேபிள்ல 14 வரும். 14 பாயிண்ட்ட மறந்துருங்க. 14 வரும். எப்ப வரும்னா 2 டைம்ஸ் வரும். பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால 0.2. இது வந்து 22வையும் 2வையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 44. பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால 4.4. ஓகேங்களா? ஸோ எத்தனை ரொட்டேஷன் போயிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் டோட்டலா இருக்கிற டிஸ்டன்ஸ் பை சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். சர்க்கம்ஃபரன்ஸால டிவைட் பண்ணணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து அவங்களே குடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு குடுத்துட்டாங்க? 440யா? 440 மீட்டர்ன்னு குடுத்துட்டாங்க. 440 மீட்டர் பை 4.4. இந்த 2த்தையும் டிவைட் பண்ணணும். ஓகேவா? பாயிண்ட்ல வச்சு எப்படி டிவைட் பண்ணணும் அப்படின்னா, பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? ஒரு டிஜிட் இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்கன்னா 10ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுங்க. அப்ப இது ரவுண்டட் வேல்யூ ஆயிடும். இது கூட இந்த 0 ஆட் ஆயிடும். ஓகேங்களா? அதாவது எப்படி ஆகும்னா 440 இந்த 0வும் இதோட ஆட் ஆயிடும். இது வந்து ரவுண்டட் வேல்யூவா 44ன்னு மாறிடும். இப்ப நம்மளுக்கு கேன்சல் வந்து ஈஸியா இருக்கும். 44 வந்து 1 இந்த 2 0 போட்டீங்கன்னா, இப்ப 100 ரெவல்யூஷன்ஸ் 100 டைம்ஸ் வந்து அது போகும். அடுத்ததும் அதேதான். ரேடியஸ் குடுத்துட்டாங்க. 500 ரெவல்யூஷன்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு, அத வந்து 500ஆல மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும். ஏற்கனவே அந்த மாடல் போட்டிருக்கோம். சர்க்கம்ஃபரன்ஸ கண்டுபிடிச்சுட்டு, அதுல மெயினா இருக்கிறத பாருங்க. கொஸ்டின்ல சென்டிமீட்டர் இருக்கு. ஆப்ஷன்ல மீட்டர் இருக்கு. அத கன்வெர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க சென்டிமீட்டர்லயே வந்து கண்டுபிடிச்சிடலாம் சர்க்கம்ஃபரன்ஸ். அதுக்கப்புறமா மீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஆரோட வேல்யூ 35 சென்டிமீட்டர் குடுத்துட்டாங்க. இப்ப நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr 2πr இல்லையா? சர்க்கம்ஃபரன்ஸ். அப்ப 2 இன்டு 22/7 இன்டு 35. இது வரும்போது 5 வரும். இது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணா 10. அப்ப 220 சென்டிமீட்டர் வரும். ஒரு ரெவல்யூஷனுக்கு 220 சென்டிமீட்டர். அப்ப 500 ரெவல்யூஷனுக்கு 5யும் 22வையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அப்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 110 கிடைக்கும். அப்புறம் இது ஒரு 2 0, இது ஒரு 0. 3 0. கரெக்ட்டா? சென்டிமீட்டர்ல. சென்டிமீட்டர மீட்டரா கன்வெர்ட் பண்ணோம். டிவைட் பை 100 பண்ணணும். அப்ப 2 0வ கட் பண்ணிடலாம். So 1100 மீட்டர். இது முடிஞ்சிருக்கு அந்த டாக்குமெண்ட். இது வரைக்கும் எடுத்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாத்துலயுமே ஸ்டார்டிங்ல இருந்து மேத்ஸ் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மேத்ஸ் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா. மேத்ஸ் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுங்களா? இப்போ நம்ம இது வரைக்கும் ஃப்ராக்ஷன், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் இதெல்லாம் எடுத்திருக்கோம்ல போன வாரம் ஃபுல்லாக மேக்ஸு. அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால்
இன்னைக்கு வந்து அந்த டவுட் கிளாரிஃபை செஷன்ல மேக்ஸுக்கு மட்டும் ஃபுல்லா இது பண்ணலான்ட்டு. சரியா? அது இருந்தா நம்ம டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எல்லாம் அந்த மேக்ஸ் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு டவுட் வரும். ஒரு சில கொஸ்டின்ல வந்து மேக்ஸுக்கு வந்து ஆன்சர் அதுல ஆப்ஷன்ல வந்து மாறி இருக்கு. அதெல்லாம் இப்போ கிளாஸ் எடுக்கும்போது தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ நீங்க அதை போட்டு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சந்தேகம் வரும். இந்த சந்தேகம் வந்தாதான் இவங்க ஃபேக்கல்டிஸ்க்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதாக ஹலோ ஹலோ மேடம். சொல்லுங்க. மேம் லாஸ்ட் கொஸ்டின் சொல்லி கொடுத்தீங்களா மேம், இந்த √3 + √3 + √3 அப்படின்னு சொல்லி திரும்ப அப்படியே கண்டினியூ ஆனா என்ன வரும்னு சொல்லிட்டு ஒரு சொன்னீங்களா மேம்? ஆமா. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்த 3 அப்படிங்கிறப்ப வந்து மத்ததுல பாத்தீங்கன்னா ஹலோ மேம் கேக்குதுங்களா சொல்லுங்க. கேக்குது சொல்லுங்க. மேம்? அந்த இடத்துல 56 இந்த மாதிரி வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்த நம்பரை பெருக்கிட்டு அதுல பிளஸ் இருந்தா பெரிய ஆமா. நம்பர், மைனஸ் இருந்தா சின்ன நம்பர் எடுத்துக்கணும் அப்படின்னா. ம். ஆனா இந்த √3 அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ட்டு மல்டிபிள் 4ஆல பண்ணணும் அப்படின்னீங்க. ஆமா. பிளஸ்ஸா இருந்தா +1 போட்டுக்கணும் அப்படின்னீங்களா மேம்? 4 × 3 + 1 போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஓகே மேம். +1/2 -1/2. ஓகே மேம். அது ஓகே மேம். எதுக்காக மேம் நம்ம வந்து அந்த 4 போடுறோம்? ஃபார்முலா. அது வந்து ஃபார்முலா. ஓகே மேம். சரிங்களா? ஓகே மேம். அந்த பை 2 இல்ல அதான் மேம். அதுக்கப்புறம் வந்து அந்த 12 + 1 போட்டுட்டு 4n + 1 13 + + 1. 1/2 போடுறோம். ஆமா. இது வந்து ஃபார்முலா. 4n + 1 ரூட்டுக்குள்ள 4n + 1 +1/2. பிளஸ்ஸா இருந்தா ஓகே மேம். +1/2, மைனஸா இருந்தா -1/2. மைனஸா இருந்தா -1/2. ஓகே மேம். அந்த 2 ஆமா. எதனால மேம் அது கீழ போடுறோம்? இது ஆக்சுவலா வந்து இது ஷார்ட் ட்ரிக்குக்காக நம்ம யூஸ் பண்ணிருக்க ஒரு மெத்தட். ஓகேங்களா? எல்லா சம்முக்குமே ஓகே மேம். அவைலபிள் ஆகும். அது வந்து 3ல போட்டோம்னா நம்ம சம் வந்து ரொம்ப பெருசா போகும். ஸ்கொயர் ரூட் எடுத்து 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 போடுறது. ஸோ அதனால ஷார்ட் ட்ரிக்குக்காக இந்த மெத்தட் நம்ம ஓகே யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே மேம். ஓகே தேங்க் யூ மேம். வேற யாராவது சந்தேகம் இருக்கா? முத்தமிழ். முத்தமிழ் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ மேம். சொல்லுங்க. மேம் அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் மேம். அதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க. √248 + √52 + √44 இதுக்கு என்ன ஆன்சர் ஒரு சொல்லி நிமிஷம் திருப்பி கொடுத்தாங்க. பட் சொல்லுங்க. ஆனா போட்ட ஆன்சர்ல 248 சொல்லுங்க. 248 பிளஸ் √52 +
ரூட் 144. ஓகேவா? 144ன்னு எடுக்கும்போது இது 12 ஆகும். இது இதோட எடுக்கும்போது அது 64 ஓகே. அதுல ஓகே மேம். ஓகே மேம். ஆனா அதுல ஒரு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 16 ஸ்கொயர் தான் வருது நமக்கு. ஆனா அந்த ஆப்ஷன்லயே அந்த ஓகே. 16ங்கிற ஆப்ஷனே இல்ல மேம் அதுல. ஓகே. மேபி ராங்கா இருக்கலாம் அதுல. ஆப்ஷன் ராங்கா இருக்கலாம். பட் இது வந்து 64ன்னு வரும்போது இது 8 வரும். அப்ப 150 ஆமா மேம். 256 வரும். இது 16 உடையது. அதான் நானும் அப்படி யோசிச்சுக்கிறேன் மேம். இப்படி போறது பதிலாக நீங்க கடைசியா சொன்னீங்களா மேம் 248 வந்து நேர்பை எதோட ஸ்கொயர் வேல்யூவா இருக்கு ஆமா. அதோடைய அப்படின்னு ஸ்கொயர் சொல்லிட்டு வேல்யூ. பிளஸ் போடுறதா அதுதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பிளஸ் இது பண்ணிக்கிறது. போடும்போது நம்ம அதான் மேம். ஆமா. இது இல்ல அந்த பிளஸ்ஸா எனக்கு இருந்தா அந்த பிளஸ் ஸ்கொயர் பண்ணி வேல்யூ இருக்கனால இப்படியே போட்டுக்கிறது மேம். வெரி சூப்பர். 256. உங்களுக்கு அது ஆப்ஷன்ல ஓகே இல்லன்னும் ஓகே போது மேம். நான் இப்ப இத செக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே மேம். அதான் மேம் இதுக்கு மட்டும் ஆப்ஷன் இல்ல மேம். ஆன்சர் ஆனா எனக்கு கரெக்டா வந்திருக்கு. ஆ அதுக்கு தான் ஓகே, மேம். ஓகே. 16 தான் இதோட இது. ஓகே தேங்க்யூ மேம். தேங்க்ஸ். ஓகே தேங்க்யூ மேம். இப்ப வெல்டருக்கான அந்த மென்சுரேஷன் போர்ஷன் வந்து கவர் பண்ணிட்டாங்க. இப்ப அதே பாத்தீங்கன்னா இந்த ஃபிட்டருக்கு வந்துட்டு இன்னும் கியூபு, கியூபாய்டு, சிலிண்டர், இந்த டிஎஸ்ஏ அதெல்லாம் இருக்கு. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இதெல்லாம் இருக்கு. இப்ப அந்த ஃபார்முலா வந்து போர்டில் எழுதி போடுறாங்க. இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு அடுத்த கிளாஸ்ல வந்து இதோட சம் எல்லாம் பார்க்கலாம். சரியா? இப்ப அந்த ஃபார்முலா வந்து போர்டில் எழுதி போடுறாங்க. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கியூப் எப்படி இருக்கும்ட்டு. கியூபுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து அந்த ரூபி கியூப் விளையாடுவாங்க இல்லையா? இல்லைன்னா டைஸ் விளையாடுவாங்கல்ல. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிறது 6 பக்கம் இருக்கும். ஸோ அதனால அதை வந்து கியூப்னு சொல்லுவோம். கியூபாய்டுக்கு வந்து நம்ம போனு, புக்ஸு, இந்த டஸ்டர் இது எல்லாமே வந்து கியூபாய்டுக்கு எடுத்துக்கலாம். லென்த், பிரெத், ஹைட் இருக்கும். கியூபுக்கு எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கும். கரெக்டா 6 பக்கம் இருக்கும். கியூபுக்கு 6 பக்கம் இருக்கும். ஒவ்வொரு பக்கமும் பார்க்கறதுக்கு வந்து ஸ்கொயர் மாதிரி இருக்கும். கரெக்ட்டுங்களா? இந்த 2க்கும் எந்த ஷார்ட்டுக்கும் இல்ல. நான் 2 அதுக்கு தான் பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப கியூபுக்கு பாத்தீங்கன்னா சிஎஸ்ஏ அப்படின்னா உங்களுக்கு சைட்ல இருக்கிறது மட்டும் தான் கவர் ஆகும். சிஎஸ்ஏன்னா இந்த சைடு மட்டும் தான். டாப்பும் பாட்டமும் உங்களுக்கு கவர் ஆகாது. அந்த ஃபார்முலாக்கு வந்து இந்த ஃபார்முலாக்கு வந்து டெரிவேஷன் இருக்கு. உங்களுக்கு தேவையில்லை. அதனால நான் அதை எடுக்கல. ஸோ டாப்பும் பாட்டம் மட்டும் கவர் பண்ண மாட்டோம். அப்ப 4 பக்கமும் இருக்கிற வேல்யூஸை இது பண்ணுவோம். கியூப்னு பாத்தீங்கன்னா 4 பக்கமும் ஒரு ஒரு ஸ்கொயர் வரும். இப்ப 4 ஸ்கொயர் ஏரியா ஃபார் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் சொன்னோம்ல. சைடு இன்டு சைடுன்னு சொன்னேன் இல்லையா? ஏ ஸ்கொயர். அப்ப 4 பக்கம் இருக்கிறதுனால டிஎஸ்ஏனாலும் எல்எஸ்ஏனாலும் ஒண்ணுதான். ஓகேவா? லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து கர்வா கிடையாது இல்லையா? அதனால இந்த 2 ஷேப்புக்கு அதை லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். இந்த மீதி இருக்கிற 4 ஷேப்புக்கு அது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இந்த சைட்ல இருக்க டாப் பாட்டம் மட்டும் கணக்கு கிடையாது. ஓகேங்களா? அப்ப 4 சைடு வர்றதுனால 4a ஸ்கொயர். ஒரு சைடுக்கான வேல்யூ இது. 4 சைடு இருக்கிறதுனால 4a ஸ்கொயர். இதே நம்ம வந்து டிஎஸ்ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா டாப்பும் பாட்டமும் கவர் ஆகும். மொத்தம் 6 சைடு இருக்கிறதுனால 6a ஸ்கொயர். இப்ப இதே 5 சைடு இருந்துச்சுன்னா 5a ஸ்கொயர். அந்த 5 சைடு எல்லாம் எதுக்கு கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மீன் தொட்டி இருக்கு. அப்ப அந்த மீன் தொட்டிக்கு வந்து எல்லா பக்கமும் க்ளோஸா இருக்காது. கரெக்ட்டா ஒரு பக்கம் ஓப்பனா இருக்கும். அப்ப அதுக்கு அந்த மீன் தொட்டி செய்யறதுக்கு எவ்வளவு மெட்டீரியல் யூஸ் ஆகும்? அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்க அப்ப 5a ஸ்கொயர். அதாவது கியூப்ல கேட்டாங்கன்னா 5a ஸ்கொயர் குடுத்துக்கலாம். கியூபாய்ட்ல கேட்டாங்கன்னா நான் சொல்றேன். ஓகேங்களா? அதே மாரி வால்யூம் வந்து எல் இன்டு பி இன்டு ஹெச் எப்பவுமே. இது எல்லாமே ஒரே வேல்யூ ஏன்றதுனால ஏ வந்து ஏ கியூப் ஆயிடும். சரியா? ஸோ இந்த 2த்துக்கு மட்டும் 5 சைட்ஸ்க்கு நான் இப்படி போடுறேன். 5 சைட்ஸ்க்கு 5a ஸ்கொயர். ஃபார்முலா மாரியே வச்சுக்கலாம். இல்லன்னா அப்படியேவும் போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது கியூபாய்டு. கியூபாய்டுக்கு வந்து லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட் ஃபார்முலா. வால்யூம். சரிங்களா? இதே வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு வந்துச்சுன்னா, நீங்க ஒரு ஷார்ட் ட்ரிக் மாரி வச்சுக்கோங்க. 2வ வெளியில எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த எல்பிய மல்டிப்ளை பண்ணுங்க. எல்பி பிளஸ் அடுத்தது இந்த 2த்த பண்ணுங்க. பிஹெச் பிளஸ் அடுத்தது இந்த 2ம் ஹெச்எல். இது டிஎஸ்ஏ. சரிங்களா? இதே எல்எஸ்ஏன்னு சொன்னா இது மட்டும் வராது.
ஓகேங்களா? அப்ப இந்த ரெண்டுத்துல என்ன காமனா இருக்கு? ஹெச் காமனா இருக்கா? இந்த எல்பி மட்டும் வராது. இதுல ஹெச் காமனா இருக்கு. ஆல்ரெடி 2 இருக்கு. இந்த ரெண்டுத்துல ஹெச் காமனா வெளியில எடுத்துட்டா அப்ப எல் பிளஸ் பி. இது ஃபார்முலா. ஓகேங்களா? இப்ப 5 சைட்ஸ்க்கு நான் சொன்னேன் இல்லையா? இதுல இருந்து இந்த எல்பி எடுத்தோம்ல, அந்த எல்பிய வந்து தனியா வச்சுக்கோங்க. எல்பி பிளஸ் இந்த இதோடைய ஃபார்முலா. 4 சைடும் 4 சைட் பிளஸ் ஒரு சைடு. தெரியலையா? எல்பி பிளஸ் 5 சைட்ஸுக்கு இங்கே கீழே எழுதுறேன். எல்பி பிளஸ் 2h வித்தின் த பிராக்கெட்ல எல் பிளஸ் பி. நீங்க ஒரு காலம் மாதிரி 5 சைட்ஸ் போட்டுக்கோங்க. இங்க தெரியாததுனால நான் அழைச்சிட்டேன். மீதி எதுக்கும் 5 சைட்ஸ் கிடையாது. இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது கோன். இது சும்மா ஒரு ட்ரிக்கு தான், வேற எதுவும் கிடையாது. ஸோ கோன் வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும். கரெக்டா? சிலிண்டர் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இந்த ஷேப் வந்து சிலிண்டர். கரெக்டா? ஸோ இப்ப நான் ஒரு ஷார்ட் ட்ரிக்கா வந்து சொல்றேன்னா, இந்த கோனு சிலிண்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த நாலுத்துக்கும் வந்து என்ன பண்ணுங்கன்னா, பை ஆர் பை ஆர் பை ஆர் பை ஆர் போட்டுக்கோங்க. ஓகேவா? கோனு சிலிண்டருக்கு பை ஆர் மட்டும் தான் வரும். சரிங்களா? இப்போ வந்து இது வந்து சாய்வா இருக்கா? அப்ப அதுக்கு எல்ன்ற வேரியபிள் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஸ்ட்ரெயிட்டா இருக்கா? இப்ப ஹெச்ன்ற வேரியபிள் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ கோனுக்கு ஒரே ஒரு சர்க்கிள் தான். சிலிண்டருக்கு எத்தனை சர்க்கிள் இருக்கு? 2 சர்க்கிள், மேல ஒண்ணு கீழே ஒண்ணு வருது. அப்ப இது முன்னாடி 1 போட்டாலும் ஒண்ணுதான், 1 போடலனாலும் ஒண்ணுதான். சிலிண்டருக்கு 2 இருக்கிறதுனால அப்ப இது ரெண்டுத்துக்கும் முன்னாடி 2 வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எல், இது வந்து என்னது? ஹெச். அப்ப இங்க எல் வரும், இங்க ஹெச் வரும். இது வந்து எல் பிளஸ் ஆர். இங்க என்ன போட்டீங்களோ அது கூட பிளஸ் ஆர், இங்க ஹெச் பிளஸ் ஆர். இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? இது சும்மா ஒரு ஹிண்ட்டுக்காக. இப்ப ஏதோ கேக்குறாங்க, ஃபார்முலா மறந்துருச்சு அப்படின்னா, கோனு சிலிண்டர்ல கொஸ்டின் கேக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிஎஸ்ஏ சிஎஸ்ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஒரு ரஃப்ல பை ஆர் பை ஆர் பை ஆர் பை ஆர் 4 பை ஆர் போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்ப சிலிண்டர்னா முன்னாடி 2 வரணும். ஓகே? ஸோ கோனுக்கு எல், சிலிண்டருக்கு ஹெச். ஸோ எல், இது வந்து எல் பிளஸ் ஆர். இது ஹெச், இது வந்து ஹெச் பிளஸ் ஆர். இவ்வளவுதான் ஃபார்முலா இதுக்கு. ஓகேங்களா? இந்த 4 இந்த மாதிரி வச்சு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது இந்த ரெண்டுத்துக்கு சொல்றேன். இது 4த்துக்கும் என்ன போட்டோம்? பை ஆர் போட்டோமா ஃபர்ஸ்ட்? அதோட ஒண்ணு அதிகமா பை ஆர் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. பை ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். ஸ்பியருக்கு வந்து உங்களுக்கு சிஎஸ்ஏ கிடையாது. ஏன்னா ஸ்பியர் வந்து வெளியில இருக்கிறது மட்டும் தான், உள்ள இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால இது வராது. சரிங்களா? இதுக்கு 2, இதுக்கு 3, இதுக்கு 4. 2 3 4. அவ்வளவுதான் ஃபார்முலா. 2 3 4. ஓகேங்களா? புரிஞ்சுச்சு. இதே வந்து ஒரு சம்ல வால்யூம் கேக்குறாங்க, ஒரு சம்ல வால்யூம் கேக்குறாங்க அப்படின்னா, இந்த 4 ஏதோ ஒரு சம் வால்யூம் கேட்டாலும் இது எல்லாத்தையும் எழுத வேணாம். வால்யூம் மட்டும் எழுதிக்கோங்க போதும். இது 2 தனி, கண்டிப்பா ஞாபகம் வந்துரும் உங்களுக்கு. இந்த 4 இருக்கு இல்லையா, இந்த ஆர்டரை மறக்காதீங்க. கோனு, சிலிண்டர், ஹெமிஸ்பியர், ஸ்பியர். ஹெமிஸ்பியர் உங்களுக்கு போர்ஷன்ல இல்ல. இந்த 3 மட்டும் தான் இருக்கு. ஆனாலும் தெரிஞ்சுக்கோங்க, அதான் ஈஸியா இருக்கும். சோ இந்த 4த்துக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2த்துக்கும் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2த்துக்கும். அடுத்த 2த்துக்கும் பை ஆர் கியூப் பை ஆர் கியூப். அடுத்த 2த்துக்கும் பை ஆர் கியூப். ஓகேவா? பை ஆர் ஸ்கொயர் ஹெச் பை ஆர், 2த்துக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹெச், 2த்துக்கு பை ஆர் கியூப். ஓகேங்களா? அப்ப இதுக்கு வந்து 1/3. எல்லாத்துக்குமே டினாமினேட்டர் 3 தான் வரும். இதுக்கு 1/3. இத ஒண்ணு விட்டுருங்க. அடுத்தது இது 2/3. 1/3 ஒண்ணு விட்டுட்டு 2/3. இப்ப இது 3/3னா அது என்ன வரும்? 1 தானே வரும். அப்ப அதனால இங்க எதுவுமே கிடையாது. 3/3 இது வந்து 4/3. இது வெறும் ட்ரிக்கு மட்டும் தான். ஓகேவா? 4/3.
ரெண்டுத்துக்கு பை ஆர் ஸ்கொயர் எக்ஸ் பை ஆர் ஸ்கொயர் எக்ஸ் பை ஆர் கியூப் 1/3 ஒன்று விட்டுருங்க 2/3 4/3 எல்லாமே டினாமினேட்டர் 3 தான் வரும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி மனப்பாடம் பண்ணி அதை இது பண்ண முடியாம இருக்கிறதுக்காக ஈஸியா எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஃபார்முலாஸ் இந்த ட்ரிக்கு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நம்ம எப்படி சம்மெல்லாம் போடணும் அப்படின்னு நம்ம அடுத்த வர மேக்ஸ் கிளாஸ்ல இது நம்ம பேசுவோம். ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே நம்மளால வந்து அப்ளை பண்ணி போட்டுருலாம். இந்த மென்சுரேஷனை பொறுத்தவரையும் ஃபார்முலாஸ் மட்டும்தான் வேணும். மென்சுரேஷனுக்கும் சரி அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டி அல்ஜிப்ராக்குமே ஃபார்முலாஸ் தெரிஞ்சதுனால ஈஸியா போட்டுக்கலாம். ஓகே, இது வரைக்கும் யாரும் அட்டண்டன்ஸ் போடாம இருந்தா போட்டுருங்க. சண்டேஸ்ல கிளாஸ் வைங்க, காலையில கிளாஸ் வச்சா நாங்க எல்லாம் நிறைய பேர் வருவோம் அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. பார்த்தா 50 பேர்ல இருந்தது அப்படியே அப்படியே குறைஞ்சு இப்போ 36 பேர் பக்கம் இருக்கீங்க. நம்ம கிளாஸ் எடுக்கிறது வந்துட்டு உங்களுக்காக தான். நீங்க இது பண்ணல வர மெட்டீரியல் மட்டும் படிச்சுக்கலாம் அப்படின்னா அது ஒன்றும் சரியா முழு இதுவும் தராது. அதனால எல்லாரும் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ஈவினிங் கிளாஸ் இல்லை, அதுக்கு தான் வந்துட்டு நம்ம மார்னிங்கே வந்துட்டு மேக்ஸோட டவுட் கிளாரிஃபிகேஷன் சேர்த்து வச்சிருக்கோம். நீங்க போட்டு பார்க்கறதுல தான் இருக்கு. மேக்ஸ் ஆகட்டும் சரி, எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி. ஏதாவது இப்போ ஏதாவது டவுட் இருந்தா ஒரு 5 நிமிடம் கேட்போம். யாராவது இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு நம்ம கேட்போம். கிளாஸ் காலையில 10 மணிக்கு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து முடிய போற நேரத்துலயே ஒரு சிலர் ஜாயின் ஆகிட்டு இருக்கீங்க. நம்ம அட்டண்டன்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஒன்றும் இது பண்ண போறது இல்லை. இது ஒரு உங்களோட இதுதான், படிக்கணுன்றதுக்காக தான் நம்ம இது போட்டுட்டு இருக்கோம். அதனால கிளாஸ் அட்டன் பண்றது அப்படின்னா உங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகே, டவுட் யாரும் கேட்கல. இங்க ஆஃப்லைன்ல யாருக்காவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து மேக்ஸ் கிளாஸ் அந்த மென்சுரேஷன் அப்புறம் எர்லியர் ஏதாவது டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக வந்து இந்த பூர்ணியா மேம்க்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த கிளாஸ் இதோட ஃபைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் ஆல் தி பெஸ்ட்.